மக்களே. சரி, சொல்லுங்க, என்ன தலைப்பிலே கவி வழங்க போறீங்க? மனைவியை விட்டு கணவன் அயல்நாட்டில் இருக்கின்றான். அப்பொழுது அந்த கவிதை போட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கறது. எந்த சூழலும் காதல் அழியாது இல்லையா, காதல் தேயாதல்ல. அதனால அந்த காதலுடைய தலைப்பு என்னென்ன, கவிதையினுடைய தலைப்பு கடல் கடந்தாலும் வற்றாத காதல், அதுதான் தலைப்பு. ஆனால் இன்னொரு கேள்வி உங்களிடம் கேட்டு பார்க்கலாம். இப்பொழுது என்னதான் இருந்தாலும் காதல் அழியாது என்று சொன்னீங்க. ஆனால் உண்மையாக உயிருக்குயிராக நேசித்தவர்கள் எல்லாம் பிரிந்து போகின்றார்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது காதலர்கள் தோற்று போவார்களே தவிர காதல் ஒரு நாளும் தோற்று போகாது. அப்படியே சொல்லிவிட்டா சரி. சரி சரி. காதல் தோற்று போவாதான், இல்லை என்று இல்லை. ஆனா அந்த காதலர்களுக்குள்ள இருந்த அந்த காதல் ஒரு போலித்தன்மை மிக்கது அப்படி நினைக்கின்ற பொழுது அது வலிக்கும் இல்லையா? அதாவது தன்னைத்தானே ஏதோ பெரிய மேதையாக நினைத்துக் கொண்டு காதலியை காதலன் பொய் சொல்லுவதும், காதலிடம் சொல்லுவதும், காதலன் பொய் சொல்வதும் தன்னைத்தானே தானே ஏமாற்றிக் கொள்கின்ற வித்தையாகத்தான் இருக்கிறது. புரிதல் இல்லாததால் அங்கே காதல் இல்லாமல் போகுமே தவிர, ஒரு முறை காதல் வந்து விட்டால் அடுத்த ஜென்மமும் காதல் தொடரும். ஆகவே புரிதல் இல்லாததால் தான் அந்த பிரிவு ஏற்படுகின்றது. கண்டிப்பா புரிந்து கொண்டால், உண்மை அன்பை புரிந்து கொண்டா அப்படி ஒரு பிரிவு வராது என்பதனை சொல்லுறீங்க. அப்படித்தான். சிறப்பு சிறப்பு. இப்பொழுது உங்களுடைய கவிதைக்குள்ளே செல்வோம். கண்டிப்பாக செல்வோம். சொல்லுங்க. கடந்தாலும் வற்றாத காதல், இரவும் பகலும் உன்னை மட்டுமே அன்பே நினைக்கின்றேன். இரட்டை நிலவாக நீயும் நானும் வானத்தில் உலா வருவது போல உண்மையாக உணர்கின்றேன். கண்ணிருந்தும் குருடனாக நான் இங்கு தனியாக இருக்கின்றேன். காதிருந்தும் தெவுடனாக நீ அங்கிருக்கின்றாய். 24 மணி நேரமும் நான் உன்னையும் நீ என்னையும் மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். விருவிழி மூடாமல் ஞானக்கண்ணில் நானும் பார்க்கிறேன் அன்பே, நீயும் பார்க்கிறாய். வாயிருந்தும் ஊமையாகவே நான் இங்கு வாழ்கிறேன் அன்பே. கால்கள் இருந்தும் நடக்க முடியாமல் தவிக்கின்றேன். கடல் தாண்டி நான் இருந்தாலும் உன் நினைவுகள் மட்டுமே என்னை நித்தம் நித்தம் வந்து முத்தமிடுகிறது. கரையை தொடத் துடிக்கும் கடலைப் போல என் நினைவுகளால் உன்னை துடிக்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன். உன் வார்த்தை வழியாக உலகை கண்ணால் பார்க்கிறேன். தொலைதூரத்தில் நான் இருந்தாலும் துயரத்தோடு எல்லாம் மறந்து உன்னை நினைப்பேன். தொலையாத அன்பு பாசத்தால் துக்கம் மறந்து நான் இங்கே உனக்காகவும் குழந்தைகளுக்காகவும் உழைத்துக் கொண்டே இருக்கின்றேன். என் கரம் பிடித்து உன் நினைவால் நீ என்னை நடக்க வைக்கின்றாய். கண் சிந்தாமல் நம் காதலை கண்ணுக்குள்ளே வைத்து நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நெஞ்சார உன்னோடு உறவாடும் அழகான நேரம் இது. காதலிருந்தும் உணர்வுகள் மகிழ்ச்சி பொங்கும் இரவு நேரம் இது. விடியும் வரை உன் காதல் நான் காப்பேன். விடியும் வரை என் குரலை நீ கேட்பார். விண்ணும் மண்ணும் நமக்காகவே பிடிந்திருக்கிறது. விண்ணிலும் உந்தன் பெயரை நான் உச்சரிப்பேன். கவலை வேண்டாம் என் கண்மணியே, விரைந்து நான் வருவேன். அதுவரை நான் 1000 கவிதைகளால் உனக்கு முத்தம் கொடுத்து கொண்டே இருப்பேன். அவ்வளவுதானா? மிக்க நன்றி. அந்த பிரிவின் வலியை மிக சிறப்பாக அந்த கவிதையிலே கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரம் இரட்டை நிலவாக உலவுவதாக உணர்கின்ற அந்த தன்மை மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறீங்க கவிஞர் உதயநிலவு அவர்களே. எப்பவுமே அந்த அனுபவ கல்விதான் மனிதனை வாழ வைக்கும். நிச்சயமாக. ஆமாம் ஆமாம். அந்த அனுபவம், நான் இப்பொழுது இறந்து போன மனைவி கூட நான் ஏதோ வெளிநாட்டில் இருக்கின்றேன், அவள் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறாள் என்றுதான் நான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தவிர அவள் ஒரு நாளும் இறந்து போகவில்லை. என் இதயத்தில் கலந்துதான் இப்பொழுதும் இருக்கின்றார். அதனால் அவள் அயல் நாட்டில் இருந்தாலும் நான் இந்நாட்டில் இருந்தாலும் எப்பொழுதும் இந்த ஜென்மம் எடுத்தாலும் சரி, இந்த 7 ஜென்மம் எடுத்தாலும் ஒரு நாளும் கடல் கடந்தாலும் அல்ல, நாட்டையே கடந்தாலும், இன்னில் விட்டு விண்ணில் சென்றாலும் நம் காதல் ஒரு நாளும் மறக்காது, மறவாது.
அந்த ஞாபக அலைகளோடு வாழுங்கள். அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். மிக்க நன்றி உங்க வருகைக்கு, அந்த உருக்கமான மிக்க மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம்.